இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 38 அதிகாரம் 15வது வசனம். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் தனக்கு மறு உத்தரவு கொடுப்பார் என்று தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். அப்போ இந்த தாவீது தனக்கு விரோதமாய் நடக்கிற சில சத்துருக்களின் போராட்டங்களுக்கு தேவனிடத்தில் ஒரு பதிலை எதிர்பார்க்கிறார். ஒரு மறு உத்தரவு வேண்டும் என்று தேவ சமூகத்தில் அவர் காத்திருக்கிறாரு. இதே சங்கீதம் 38:14 பார்க்குறோம், காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போல் ஆனேன். இப்போ எப்படி ஒரு காது கேட்காதவனுக்கு போய் நம்ம பதில் சொன்னால் அவனுக்கு விளங்காது இல்லையா? அது போலவும் இருக்கிற மனுஷனை போல நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த அதிகாரத்தினுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், ஆண்டவரே மறு உத்தரவு அருளும். தேவனை நம்பி இருக்கிற ஜனங்கள் தேவனை நோக்கி அவங்க விண்ணப்பங்களை வைக்கிறாங்க. அவர் தனக்கு செவி கொடுத்து தனக்கு பதில் தரணும், தன்னோட கூட அவர் பேசணும்னு சொல்லி எதிர்பார்க்கறது தான் இந்த காரியம். இது தாவீது தேவனிடத்தில் இப்படி கர்த்தரை நம்பி இருக்கிறதாகவும் தனக்கு செவி கொடுத்து தனக்கு பதில் தர வேண்டுமாயும் தன்னுடைய துன்பத்திலே அவர் தேவனுடைய மாத்திரம் எதிர்பார்த்து அவருடைய உதவிக்கு காத்திருக்கிறத குறிக்குது. நம்பிக்கை என்னன்னா, சங்கீதக்காரன் தன் எதிரிகளின் முன்னிலையில் கர்த்தரினுடைய உதவியை மாத்திரமே நம்புறாரு இல்லையா? மனுஷர்களுடைய உதவி விருதானே வேதத்தில் எழுதியிருக்கு இல்லையா? அதனால் கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன், கர்த்தருடைய பதிலுக்காக நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன்னு சொல்லி தான் இந்த வசனத்துடைய விளக்கமாக இருக்குது. அதனால தேவனிடத்தில் அவர் எப்படி வேண்டுகிறார்? கர்த்தரிடத்தில் உதவி கேட்பதற்காக ஒரு ஜபம் ஒன்று செய்கிறது தான். ஏன்னா கர்த்தர் தனதுடைய பக்தர்களுடைய ஜபத்தை எல்லாம் அவர் கேட்கிறார் இல்லையா? தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யாவர் மேலும் அவர் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறார் இல்லையா? அவங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறாரு. அதனால துன்ப நேரத்தில் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று தாவீது தேவனை அழைத்தது போல இன்னைக்கும் என்ன ஒரு பிரச்சனை பாடுகளாக இருந்தாலும் நம்ம தேவனை நோக்கி விண்ணப்பம் வைக்க கற்றுக்கொள்ளணும். அப்போ கர்த்தர் நமக்கு இறங்கி நமக்கு பதில் செய்வார். சங்கீதம் 39:7 பார்க்குறோம், இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கைன்னு தாவீது சொல்கிறார். அப்போ நம்ம எதற்காக எதிர்பார்க்குறோம்? ஒரு நீதி, ஒரு நியாயம் நமக்கு வெளிப்படணும்ன்ட்டு. அப்போ நம்ம நம்பிக்கை யார் பேரில் இருக்குது? கர்த்தர் பேரில் இருக்குது இல்லையா? கர்த்தரை மாத்திரமே நம்ம நம்பி இருக்கிறோம். சங்கீதம் 17:6 பார்க்குறோம், தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர், என்னிடத்துல உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். அப்போ நம்ம சொல்லுகிற காரியத்தை கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் தரணும். அப்போ நம்ம நம்பிக்கை கர்த்தர் பேரில் நம்ம வைக்கிறோம். அதுதான் அடுத்த வசனத்தில் சங்கீதம் 17:7 உம்மை நம்பி இருக்கிறவர்களே அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என்று உமது வலது கரத்தினாலே தப்புவித்து ரட்சிக்கிறவரேன்னு தாவீது சொல்கிறார். அப்போ ஏன்னா கர்த்தருடைய வலது கரம் நீதியினால் நிறைந்தது இல்லையா? அது வலது கரம் பராக்கிரமம் செய்யும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார்னு பார்க்குறோம். கானானுக்குள் அவங்க உட்பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக அங்கே இருந்த 7 விதமான பொல்லாத ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் சங்கரித்த பிறகுதான் அந்த கானானை கர்த்தர் சுதந்திரிக்க கொடுத்தார். அந்த யுத்தத்திலே யோசுவாக்கு முன்னின்று தேவன் சத்துருக்களை துரத்தினார்னு பார்க்குறோம் இல்லையா? அதனால இங்கே தாவீதும் சொல்கிறார், உமது வலது கரத்தினாலே தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபை எனக்கும் விளங்க பண்ணுன்னு சொல்கிறார். சங்கீதம் 138:5 பார்க்குறோம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு அருளுவார். நீங்கள் அதிகமாக காத்திருந்து பல வருஷங்களாக உங்களுடைய காரியங்களுக்கு காத்திருக்கலாம். உங்களை நெருக்குகிற மனுஷிக வல்லமைகளுக்காக நீங்கள் தேவனிடத்தில் எத்தனையோ முறை விண்ணப்பம் வச்சு காத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நம்முடைய ஆத்மாவுக்கு அவர் பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏன்னா அவர் திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் சொல்கிறார், என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன்னு சொல்கிறார். ஒத்தாசை வரும் பர்வதுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுங்கன்னு சொல்கிறாரு இல்லையா? நமக்கு அவரிடத்துலேருந்து ஒத்தாசை வரும், ஒரு பாதுகாப்பு உண்டாகும். ஏன்னா உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் அவன் தங்குவான். அவர் மறைவிலே
தன்னுடைய பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 123 1-3 வசனம் வரைக்கும் தியானிக்கும் போது, பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு தாவீது இங்கே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுது. அதுதான் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் வைக்கணும் இல்லையா? ஏன்னா ஒத்தாசை அவரிடத்துலேருந்து தான் வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அதே போல் ஒரு வேலைக்காரன் தன் எஜமானுடைய கையை எப்படி நோக்கி இருக்கிறான். அவன் நாள் முழுவதும் வேலை செய்து மாலையில் அந்த எஜமான் கொடுக்க போகிற அந்த பலனுக்காக அவன் காத்திருக்கிறான் இல்லையா? அது போல் வேலைக்காரிகளும் தன் எஜமாட்டிகளின் கைகளை நோக்கி இருக்கிறது போல ஒரு நாளும் நம் கர்த்தரை நோக்கி அவருடைய இரக்கத்துக்காக நம் கண்களை அவர் நோக்கி ஏறெடுக்கணும். அப்போ கர்த்தர் நமக்காக இறங்குகிற தேவனாக இருக்கிறாரு. ஏன்னா எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், நிந்தையினாலே மிகவும் நிறைந்திருக்கிறோம்னே தாவீது சொல்கிறாரு. மற்றவர்களுடைய நிந்தை அவசொற்களுக்கு எங்களை நீங்களாகி ரட்சிங்கப்பான்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிறதுனால தேவன் நமக்கு செவி கொடுப்பார். ஏன்னா அவர்களோட நம்ம பேசணும், தேவனோடு நம்ம பேசும்போது அவரும் நமக்கு மறு உத்தரவு தருவார். அதனால் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னே கர்த்தர் சொல்லுகிறத பார்க்குறோம். அதனால் உங்கள் தேவனை நோக்கி உங்கள் விண்ணப்பத்தை வைங்க. கர்த்தர் உங்களுக்கு பதில் தந்து உங்களுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் உங்களை நீங்களாக ரட்சிப்பார். தாவீது சொன்னது போல உங்களை கண் மணியை போல தேவன் பாதுகாப்பார். கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு இரக்கமோ தயவும் கிடைக்கும். உங்கள் பிரச்சனைக்கான பதிலையும் தேவன் தருவார். தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருங்க. அப்போ தேவன் நிச்சயமாக உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆமீன்.